ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட நானே போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மதுரைக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் சித்திரை திருவிழா வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால அழகரை பார்க்கறதுக்காக கடகடன்னு கிளம்பியாச்சு. மார்னிங்கே கிளம்பிட்டு நாங்களும் அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் ஊரில் பூக்குழிங்க. அதனால ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மனை பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன, இங்கே பூக்குழியே அட்டன் பண்ண நம்மளால முடியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சித்திரை திருவிழாவுக்கு போகிறோம். ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக நாங்களும் கிளம்பி அங்கேயே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே எங்கிட்டு பாருங்க, கிளைமேட்டே கொஞ்சம் மார்னிங் டயத்தில் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு எங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனுக்கே எல்லோ கலர் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெருவே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 7 மணிக்கு இவ்வளோ அமைதியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போதே அழகர் வந்தாரு. ஸோ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா குட்டி அழகர் கொண்டு வந்தாங்க. பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நான் காட்டிட்டு இருக்கேன். சரி, ஊருக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துச்சு. சரி போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா இறங்கியாச்சு. இதுதான் அழகர். பார்க்கவே எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூமிங்ல காட்டுறேன், நீங்களே பாருங்க. இந்த குட்டி அழகரை பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதும் அவ்வளோ திருப்தியா இருந்துச்சுங்க. பார்த்துட்டு அப்படியே துளசி கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா மறுபடியும் அழகரை பார்த்துட்டோம் நாங்க. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கடுத்து நாங்க ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 7-7:15 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியா பஸ் வந்துருச்சு. ஸோ அந்த கேப்ல பஸ் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சரி பக்கத்துல பாத்தீங்கன்னா முத்தாலம்மன் இருக்கு, அங்க போயிட்டு ஒரு கும்பிட போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ போனது இங்கனக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் இல்லாம வெயில் ரொம்ப அடிக்குதுங்க. வெக்க வேற தாங்க முடியல. மார்னிங் டயத்துல கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் நமக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்து வரும்போது ரொம்ப வேர்க்கும். அதனால எப்படியோ எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா பஸ் வந்துருச்சு. பஸ் வந்தது, நாங்களே ஏறியாச்சு. ஏறிட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. ஜன்னல் சீட்டு வேற கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வெக்கைக்கு அப்படியே பக்கத்துல உட்காந்துருக்கும் போது ஜிலு ஜிலுன்னு காத்து வேற அடிச்சிட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம தூக்கம் வேற செம்ம தூக்கம் வந்துச்சுங்க. காலையில வெள்ளனே இருந்துச்சு. குளின்னு எங்க மம்மி பாடாப்படுத்தி எப்படியோ ஒரு வழியா குளிச்சுட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். ஸோ வர வழியிலே ஒரு இடத்த பிடிச்சி அப்படியே ஜன்னல் சீட் அதுமா நல்லா காத்துக்கு அதுக்கும் சரியான உறக்கங்க. ஒரு முரட்டு உறக்கத்தை போட்டு அப்படியே எந்திக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோம். திருமங்கலத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, திருமங்கலத்துல ரோடு இல்லைங்க. புதுசா பாத்தீங்கன்னா இந்த சைடு விட்டுருக்காங்க. அது என்ன கூத்துன்னு தெரியல. ஒரு வழியா அங்கேயும் போயிட்டு கடகடன் பஸ் எல்லாம் புடிச்சிட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு. கடைசி வரை இந்த பஸ் எடுக்க மாட்டானுங்க போல. ஏன்னா கூட்டம் சேர்ற வரை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டானுங்க. எப்படியோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பஸ்ஸையும் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் கிளம்பியாச்சு. நானு, அம்மா, அப்பா 3 பேர் வந்திருந்தோம். ஸோ தம்பி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அங்கேயே போயிட்டாங்க. நாங்க பாத்தீங்கன்னா லேட்டா தான் போயிட்டு இருக்கோம். அங்கேயும் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் மாமா ஒய்ஃபுக்கு இது 5வது மாசம். ஸோ அதனால அவங்களுக்கு வளகாப்பு போடாததுக்காக நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். போயிட்டு சின்னதா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டு வந்துடலாம், எல்லா வேலையும் அங்கேயே முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு லீவ் சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா திருமங்கலத்துக்கிட்ட நான் பாக்குறேன். திருமங்கலத்தை பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டே புதுசா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த இதை கடந்து ஒரு வழியா பெரியார் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரவும் டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஒரே கூட்டமா இருந்துச்சுங்க. அங்கிட்டு இங்கிட்டு பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருந்துச்சு. எப்படியோ இந்த கூட்டத்துல கடந்து வரவங்களையும் ஜீவனே போயிருச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா தோணிடுச்சு. ஏன்னா திக்கம் பாத்தீங்கன்னா பஸ்ஸா தான் நின்றுட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் டிராபிக் பாத்தீங்கன்னா அதிகமாவே ஆகுதுங்க. ஒரு வழியா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டதும் நாங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா திங்ஸையும் பாத்தீங்கன்னா வீட்டுல அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் அப்படியே இன்னொரு மாமா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன். நானும் அப்பாவும் மட்டும் போயிட்டு இருந்தேன். அம்மா பாத்தீங்கன்னா அங்க ஆச்சிக்குள்ள இருந்தாங்க. சரி, எல்லா திங்ஸையும் வச்சாச்சு. இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை. இதுல இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க மாமா புது வீடு வேற மாறிட்டாங்க. அதனால படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படி இருக்குங்க. உச்சியில போய் தங்கியிருக்காங்க. அதனால கஷ்டப்பட்டு ஏற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிருச்சு. எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஏறியாச்சு. ஏறிட்டு அவங்களுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த பக்கி பைவிலேயே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சுங்க. அந்த அளவுக்கு மோசமான பைவிலேயே எப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க நாங்க வந்ததை. எங்க அம்மா எதுவும் சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல, எப்படியே கண்டுபிடிச்சிட்டானுங்க. சரி அப்படின்ட்டு அங்க போயிட்டு ஒரு விசிட்டிங்க போட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்களும் போயிட்டோம். போனதும் பாருங்க ஒரு பையலாவது சர்ப்ரைஸ் ஆறானுங்களான்னு. ஏன்னா என்னையதாங்க அவனுங்க சர்ப்ரைஸ் பண்ணானுங்க. உள்ள போயிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாரும் அறக்க பறக்க எந்திரிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருந்துச்சுங்க.
மூஞ்சிய கூட கழுவாம என் மண்டைய பாருங்க பஸ்ல வந்ததுக்கு அதுக்கும் அங்கிட்டு இங்கிட்டு தூக்கி ஒரு மாதிரி வந்திருந்தேன் நானு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அத்தை வீட்டுக்கு கீழே ஒரு கிளி ஒண்ணு இருக்குங்க. அதனால அதை வச்சு அதைதான் பிடிச்சி வம்பிழுத்துட்டே இருந்தோம். ஒரு வழியா அதுக்கிட்டையும் கொஞ்ச நேரம் ஃபைட்டிங்க போட்டு அப்படியே பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வீட்டுக்கு மறுபடியும் கிளம்பியாச்சு. போயிட்டு ஒரு சின்னதா வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இதுக்காக தான் நானும் அப்பாவும் கிளம்பிட்டேன். ஸோ எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள கிளம்பியாச்சு. போனதும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எங்க மம்மி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வச்சதும் அவங்க பாத்தீங்கன்னா இந்த தீபாரதனையெல்லாம் காட்டி பத்தி அது இதுன்னு எல்லாத்தையுமே பொருத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா சும்மா பாத்துட்டு இருந்தோம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் சாப்பிட்றதுக்கு இருந்துச்சு. எப்படா கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா இதை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு தேவையானது என்ன, சாப்பாடு. அதனால பாத்தீங்கன்னா அதை தான் நாங்க வெறிகுண்டு பாத்துட்டு இருந்தோம். இன்னொன்னு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அவனை வேற வம்பிழுத்துட்டு இருந்தோம். இப்படியே பொழுது பாத்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா பத்தி சூடம் அதுக்கடுத்து தீபாரதனை எல்லாத்தையுமே காட்டி முடிச்சிட்டாங்க. நாங்களும் அவ்வளோ ஆர்வத்தோட பாத்துட்டு இருந்தோம். சாமியை பாத்தீங்கன்னா எங்க அம்மா மாங்க மாங்கன்னு சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நீங்க கும்பிடுங்க, நமக்கு என்ன, சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவியில பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்த ஜோதி டிவியை தேடின்னு தேடிட்டு இருந்த ஒரு வழியா ஜோதி டிவியும் கிடைச்சிருச்சுங்க. இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை, சும்மா அப்படியேவும் பாத்தீங்கன்னா பொறுமையா நின்றுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தீபாரதனை எல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து என்னென்ன ஆக வேண்டிய வேலைகள் இருக்கோ அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு துணியை விரிச்சு அவங்க ரெண்டு பேத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு நம்ம எப்பயும் போல என்ன பண்ணுவோம், அந்த வளகாப்புக்கு குட்டியா சின்னதா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க அம்மா பாத்தீங்கன்னா அந்த பக்தியில இருந்து இன்னும் வெளியில வரலங்க. ஒரே பக்தி மூடோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ஒண்ணு கலகலன்னு போகும் இல்லையா, அதனால எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தீபாவளியை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கும் எங்க அம்மா காட்டிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதையும் தொட்டு கும்பிட்டு திரும்பி எல்லாத்தையும் பூசிட்டு நாங்களும் ஒரு பக்தி மூட்ல இறங்கியாச்சுங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நீங்களே பாருங்க. இதுக்கடுத்து மாசமா இருக்க பிள்ளைக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து எங்க அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த வளகாப்பு போடுறதுக்காக அவங்களுக்கு சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு விட்டுட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நானும் இந்த தேனு எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஊத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பாலும்பழம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எங்க மம்மி பாத்தீங்கன்னா பொறுப்பா களத்துல இறங்கிட்டாங்க. சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு விட்டதுக்கு அப்புறம் வளையல் பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். என்னென்ன போட்டாங்க, எப்படியெல்லாம் வளையல் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கறத நான் அடுத்த இதுல காட்டுறேன். இந்த இது பாத்தீங்கன்னா குட்டியா சிம்பிளா பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவா நான் போட்டுட்டு இருக்கேன். என்ன எல்லாத்தையும் ஒரே வீடியோல போட்டோம்னா உங்களுக்கு சத்தியமா போர் அடிக்கும், அதை விட எனக்கு போர் அடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல எனக்கு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா நான் அப்படியே போட்டுருவேன். நான் வாய்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே, நான் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அப்படியே போட்டுருவேன். ஏன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா சாமி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இதை மட்டும் என்னோட வாய்ஸை பார்த்துப்போங்க. கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிப்ஸா காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கடுத்து கை காலு எல்லாத்துலயுமே சந்தன குங்குமத்தை வச்சுக்கிட்டு கன்னத்துல பாத்தீங்கன்னா சந்தனத்தை வச்சாச்சு. இப்பதாங்க பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா புது தம்பதிகள் மாதிரி இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் பாக்குறதுக்கே முகத்துல. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தனம் குங்குமம் இது எல்லாம் வச்சு விட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு பாருங்க எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்காங்க. பலாப்பழம் ஆப்பிள் அது இதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சிருந்தாங்க. இதுக்கடுத்து எங்க மம்மி பாத்தீங்க இந்த வேப்பில இருக்குல்ல, அதுல ஒரு வளையல் மாதிரி பண்ணி அந்த இதை போட்டு விட்டாங்க. அதை போட்டு விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு கையில போட்டு விட்டதுக்கு அப்புறம் நம்ம வளையல் போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. வளையல் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டாங்க.
அடுத்து என்னென்ன நடந்துச்சுன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இத்துடன் முடிந்து விட்டது. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.